சென்னை நேரு விளையாட்டரங்கில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் நடத்தப்பட்டன. தேசிய அளவில் சாதனை படைக்க அதிக அளவில் போட்டிகள் நடத்த வேண்டும் என குத்துச்சண்டை வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளம் வீரர்களின் திறமையை வெளிக்காட்டும் வகையில் சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இதில் 30 கிலோ முதல் 80 கிலோ வரையிலான எடை பிரிவினருக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், திஷா அகாடமி, ஸ்டார் கிளப் உள்ளிட்ட அணிகளின் சார்பில் இளம் வீரர்கள் 320க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. அதனால கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்குது. நாங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ணி மெடல் அடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. போன வருஷம் நடந்த பைக்கான சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸிங் காம்படிஷன் அதிகமாக இருந்தால் இன்னும் இன்டர்நேஷ்னல் நேஷனல் அளவுக்கு ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் பிரிவில் சென்னை மற்றும் திருச்சியை சேர்ந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி வீரர்களே முதலிடத்தை பெற்றனர். சப் ஜூனியர் பிரிவில் சென்னையை சேர்ந்த திஷா அகாடமி வீரர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது என்றும் தேசிய அளவில் சாதனை படைக்க தொடர்ந்து போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் இளம் வீரர்களும் பயிற்சியாளர்களும் கோரிக்கை விடுத்தனர். ஃபியூச்சரில் நிறைய டோர்னமெண்ட் நடத்தினா நல்லா அட்வான்ஸாக இருக்கும். நிறைய நேஷனல்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணணும். நிறைய நேஷனல்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா பசங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க. அது தமிழ்நாடுக்கு நிறைய பெருமை சேர்த்து தரலாம் கண்டிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் நடந்தது. இதுக்கப்புறம் நேஷனல்ஸுக்கு இது பார்ட்டிசிபேட் எல்லாமே இல்லை செலெக்ஷன் பண்ணி நேஷனல்ஸ் போகிறாங்க. அந்த நேஷனல்ஸில் அங்கே போய்ட்டு நாங்கள் அட்வான்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதா அத்தனை தமிழ்நாடுடைய எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் நாங்கள் ஒலிம்பிக்கிட்டு கண்டிப்பாக நல்ல மெடல் கண்டிப்பாக கொடுப்போம். விறுவிறுப்புடன் நடைபெற்ற போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பாக செயல்பட்ட 10 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் பிரிவிற்கான போட்டிகள் மிகவும் குறைவாக நடத்தப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் அளவிற்கு முன்னேறியுள்ள இந்தியாவில் இளம் வீரர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதிகப்படியான போட்டிகளை நடத்த வேண்டும் என்பதே வீரர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் தீபலட்சுமி.